ஹலோ திரும்புங்க. ஹாப்பி தீபாவளி. பூவெல்லாம் எடுத்து எல்லாம் ஐயோ பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. எடுங்க கீழே இருந்து. நான் எடுத்துறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்னைக்கு வந்து எங்களோட தீபாவளி செலிப்ரேஷன் vlog தாங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்து நமக்கு ஆக்சுவல் தீபாவளி மண்டே. இன்னைக்கு வந்து சண்டே. எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து தீபாவளி பார்ட்டி இருக்கு. அதுக்காக வந்து காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சமையல்லாம் பண்ணோம். சிக்கன் பிரியாணி, குழம்பு, மட்டன் எல்லாம் அதெல்லாம் பண்ணோம். ஸ்வீட்ஸ் எல்லாம் கூட இந்த வாரம் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணேன். அதெல்லாம் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. பட் கொஞ்சம் குட்டி குட்டி கிளிப்பாக எடுத்து நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பண்ணி ரெடி பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் பாக்ஸில் போட்டு எடுத்தாச்சு. அதெல்லாம் கொண்டு போய் இன்றைக்கி கொடுத்துட்டு அவங்க கூட தான் இன்றைக்கி எங்களோட தீபாவளி. ஆல்ரெடி சேலையெல்லாம் வந்து ப்ரீப்ளீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். சுதீக்ஷா கீதிகா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்னும் நம்மளும் போய் ரெடி ஆகிடலாம். இன்றைக்கி வந்து தீபாவளி பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டில் தாங்க நடந்தது. அதுக்காக வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு, அப்புறம் பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது கொஞ்சம் பெரிய குவான்டிட்டியாக பண்ணுறதுனால என்கிட்ட ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு பெரிய அடுப்பு இருக்குது, ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு அடுப்பு இருக்குது, அதையும் வாங்கி வச்சிட்டோம். சரி இதெல்லாம் பண்ணி கொண்டு போகிறதுக்கு 2 அடுப்பு இருந்தால் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களும் இங்கே வந்தாங்க. சேர்ந்தே செஞ்சு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்ந்தே செஞ்சாச்சு. சிக்கன் குழம்பு வந்து செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் குழம்பு வச்சோம். அப்புறம் வந்து பிரியாணியும் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. 2 டபராவில் பிரியாணி பண்ணோம். இது வந்து ஒரு பாட்லக் மாதிரி தான். மற்றவங்களாம் அவங்களுக்கு என்னென்ன எடுத்தாங்களோ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு இடத்துலையே செஞ்சு கொண்டு போய்க்கலாம், நிறையா குவான்டிட்டி இருக்குன்றதுனால இந்த மாதிரி நாங்கள் செஞ்சுக்கிட்டோம். சமையல்லாம் வந்து வேகமாகவே முடிச்சிட்டோங்க. ஏன்னா 6 மணிக்கெலாம் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேகமாகவே முடிச்சாச்சு. திருப்பி வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகுனா ஏதாவது பார்ட்டிக்கு போகலாம் நம்ம நினைப்போம். சமையல் வேலையெல்லாம் முடிச்சு நமக்கு தலை சீவ கூட டைம் இருக்காது. டக்கு டக்குன்னு கிளம்பி ஓடுற மாதிரி ஆயிரும். அதனால இன்றைக்கி கொஞ்சம் பிளான் பண்ணி நம்ம வந்து டைம் வேணும் நமக்கு, நம்மளும் ரெடியாகி போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸாகவே கிளம்பி போனோம். நிறைய டைம் இருந்தது. நான் கட்டியிருக்க இந்த சாரியோட லிங்க் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இந்த சாரீ வந்து அம்மா காஞ்சிபுரத்தில் நேரடியாகவே போய் வாங்கினதுங்க. பாபுஷான்னு ஒரு கடை இருக்குது. அங்கே வந்து 3000 நினைக்கிறேன், 2900 சம்திங் அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்கியிருந்தாங்க. நல்ல சாஃப்ட் மெட்டீரியலுங்க. ப்ளவுஸ் நல்ல ஒர்க் கொடுத்ததுனால ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எங்கே கிளம்பிட்டோம்? தீபாவளி பார்ட்டிக்கு போயிட்டு போகிறோம். அப்பா செம காற்று, ஆனால் நல்லா சூப்பராக இருக்குது வெதர். என்ன ஒர்க்ஸ் எடுத்து வைக்கணும் நம்ம. ஆமாம், நாங்கள் வந்து பிரியாணி குழம்பெல்லாம் பண்ணோம், ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணோம். என்னென்ன ஸ்வீட் பண்ணோம்? லட்டு, பாதுஷா, ரவா லட்டு. இரு பாப்பா சொல்லிட்டோம். நீ காரம்லாம் சொல்லு. முறுக்கு, அதெல்லாம் பண்ணோம். என்னடா எல்லாமே பண்ணோம். எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு கொடுக்குறதுக்கு எடுத்துட்டு கிளம்பிட்டோம். ஓகே, பார்த்தீங்கன்னா சூப்பராக தீபாவளி பார்ட்டிக்கு ரெடி ஆயாச்சுங்க. இந்த சாரி நீங்கள் லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். வாங்க பார்ட்டிக்கு போகலாம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி வந்திருப்பாங்க. டைம் இப்போது 1:15 ஆயிடுச்சு. போகலாமா? வாங்க வாங்க வா. You look orange when you come into the light. பூத மாதிரி தெரியுது. பூத மாதிரியா? பார்த்து சரி போங்க போய் கொடுங்க. எங்க முன்னாடி வந்து பிரியாணி கீழே கவுந்துடாம இருக்கணும். கீழே வச்சுட்டு நம்ம மேல உட்காந்துக்குவா. கலர் இந்த சைடு நடந்து வந்து ஒரு வீடியோ எடுத்தோம்னா சூப்பரா இருக்கும். பால் கலருக்கு ஏண்டா டாடி இப்ப வாங்க போகணுமா நம்ம சிப்ஸும் இதுவும்? பம்கினை காட்டு, இன்னொரு குட்டியா இருக்கு. சூப்பராக ஹாலோவீனுக்கு வாங்க. அப்புறம் வழியிலேயே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்ததுங்க. அதுவும் வாங்கிட்டு அப்புறமா வந்து பார்ட்டி முடிஞ்சு வர்றதுக்கே நைட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தீபாவளிக்கு பூவெல்லாம் வாங்க முடியுமான்னு தெரில. அதனால் இப்போயே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போய் ஃப்ரெண்டோட அங்கே வீட்டில் வச்சுட்டோன்னா திருப்பி நைட் வரும்போது எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து 2 பொக்கேவும் வாங்கிட்டேன்.
ஒரு பொக்கே வந்து பார்த்திங்கன்னா $5. ஸோ 2 வாங்கினா சரியாக இருக்கும்னு நினச்சேன். அதனால் 2 வாங்கியாச்சு. அப்புறமா வந்து கொஞ்சம் சிப்ஸ் இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. இது வந்து ஹாரி ஸ்ட்ரீட்டுன்னு ஒரு கடைங்க நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. இங்கே வந்து ஃப்ளவர்ஸ் எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். எல்லாம் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. அங்கே போனால் ஆல்ரெடி வந்து ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. எல்லோரும் வந்து குழந்தைங்களெல்லாம் நிற்க வச்சு பிக்சர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் ஃபஸ்ட்டு. ஹாப்பி தீபாவளி சொல்லுங்க. ஓகே எடுத்தாச்சா பிக்சரு? ஹாப்பி தீபாவளி. ரெடி 1 2 3 கோ. பிரியாணி 1, பிரியாணி 2, பிரியாணி 3. Hey, you guys are here? எல்லாம் விழுந்துட்டீங்க. சூப்பரா இருக்கு புடவை. மாலினி மட்டும் இவ்வளவு நேரம் இங்க இருந்தாரு. கரெக்டா அது வீடியோ எடுக்கும்போது ஹாப்பி தீபாவளி. தீபாவளி நீங்க சொல்லுங்க. Who is missing? Okay. நீங்க ஹாப்பி தீபாவளி சொல்லுங்க. கோவிந்தா கோவிந்தா. இன்னைக்கு கோவிந்தா கிடையாது கமல், இன்னைக்கு தீபாவளி கமல். Yes, braces. I put them on 2 weeks. I know he's Indian, but he's like, yeah, he's like, oh, hell yeah, yeah. I just say it, but I got a whisper. No, I already have to eat. No. ஏன்னா ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. சரி வச்சிரு வரேன். நான் வந்து ஓரத்தில் நிற்க மாட்டேன். எங்கேயா புகுற போகிறேன். இப்படி கொஞ்சம் உள்ள வாங்க. அப்படிதான் ஃபிளாட்டா நிக்காம கொஞ்சம் இப்படி. இல்ல ஒண்ணு இல்ல, கொஞ்சம் கோவா வாங்கம்மா. பாடி வாங்க. ஓகே ஓகே. கொஞ்சம் திரும்ப சந்தியா ஓகே பாப்பா. நைஸ். ஏய் கரெக்டா நிக்கல. உண்மையிலேயே நான் சொல்றேன். கமல் பின்னாடி போங்க. கமல் பண்ணுங்க போயிட்டு. எல்லாருமே முதல்ல இந்த மாதிரி கையை வைங்க. கரெக்டா வச்சுங்க. அப்படியே நீங்க நடந்து வாசல தாண்டி போற மாதிரி. இல்ல வேணாம்.
வீடியோ தான் அவங்க ஏய் அந்த பிளேலிஸ்ட் வாங்க, ஏன் கொடூரமான பாட்டா ஓடுது? ஸ்டார்ட் ஆகி 1 மணி நேரம் ஆகுது, நீங்க தோக்க போறீங்க. அதுக்கு தான் உங்களை இந்த சைடு பாட்டோம். கேம்ஸ் எல்லாம் முடிச்சு எல்லாம் நல்லா பேசி முடிச்சுட்டு நிறைய பேர் கிளம்பிட்டாங்கங்க. இப்போது நைட்டு வந்து ஒரு 2-3 ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது முயற்சியாக ஆரம்பித்தோம். நார்மலாக என் ஹஸ்பண்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஹஸ்பண்ட்லாம் வரமாட்டாங்க. பட் இன்றைக்கி என்னவோ கொஞ்சம் ஆர்வமாக ஓகே ஏதாவது பண்ணலாம் அப்படின்னாங்களா. சரி ஓகே அதுதான் அவங்கள வச்சு செஞ்சுட்டோம் இன்னைக்கு. சிவா வீடியோ போடு, சவுண்ட் கேட்கணும். Okay, ready? Listen. 1, 2, 3. 1, 2, 3. Stop. 1, 2, 3. இல்ல ஃபர்ஸ்ட் கீழ இருந்து மேல, அப்புறம் ஃபர்ஸ்ட் 1 2 1 1 2 கீழ இருந்து மேல, நாட் மேல இருந்து கீழ. இதாயா? Ready? அவ்வளவுதான். No, that's a big thing. Prediction. நீங்க அந்த மூடியில வந்து அத ப்ளே பண்றாங்க ஒரு வாட்டி. ப்ளே பண்ண எழுதிங்க டாடி பாடி இன்ஸ்டன்ட் முடிப்பாங்க. எல்லாரும் சைடு போங்க. ஏன் வீடியோ கமலா போறேன் பம்பு வாத்துல சவுண்ட் வாட்டு டயலாக் ஏன் ஒரு பிராவே பண்ண மாட்டா. இல்ல நான் வந்து சொன்னா அதாவது என்ன தம்பி இப்படி பண்ணுங்க. Hey, நீ வரமா அவன் 4 டைம் பண்றான். 4 டைம் பண்றான் வந்து ஒரு ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து இப்படி பண்றான். இல்ல இல்ல Chanu. Chandani. Can you turn around? இந்த டே பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக செம்ம ஃபன்னாக போச்சுங்க. என் ஹஸ்பண்ட் எல்லோரும் வேறு இந்த வேஷ்டி கட்டிட்டு குதிச்சு வந்து இந்த வேஷ்டியை பிடிக்க போகிறோம் அப்படி என்னவோ ட்ரை பண்ணாங்க. திருப்பி இருந்து வராங்க. அந்த படத்தில் வந்து இந்த மாதிரி ஓடி வந்து வேஷ்டியை இப்படி பிடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குங்க. அதுதான் இவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவருக்கு மேலேயே ட்ரை பண்ணாங்கங்க. ட்ரை பண்ணதோட பலனாக ஃபைனலி வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அந்த ஒரு குட்டி ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அத்தனை தடவை பண்ணாங்க. திரும்புங்க. ஹாப்பி தீபாவளி. பூவெல்லாம் எடுத்து எல்லாம் ஐயோ பரவாயில்ல எடுத்துக்கோங்க. எடுங்க கீழே இருந்து நான் எடுத்துறேன்.
இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே தீபாவளி அன்னைக்கு எடுத்த விலாகுங்க. காலையில் எல்லோரும் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஏன்னா நேற்று பார்ட்டி முடிச்சுட்டு வந்து அப்புறம் கையில் மெஹந்தி வைக்கிறோன்னு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ணி அதெல்லாம் நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பண்ணி நாங்கள் தூங்குறதுக்கே 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் வந்து காலையில் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். மட்டனும் வாங்கி வைக்கல ஹஸ்பண்ட். இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஒர்க்கிங் டே. குழந்தைங்களுக்கு வந்து லீவு தான், தீபாவளிக்காக லீவ் விட்டுருக்காங்க. ஸோ எனிவே லேட் ஆகிடுச்சுங்க. அதனால் நான் வந்து எந்திரிக்கலான்னு நினச்சேன். மட்டன் இல்லாமல் அந்நேரத்துக்கு எந்திரிச்சு என்ன பண்ண போகிறோம், அந்நேரம் கடையும் திறக்க மாட்டாங்க, 10 மணி ஆகும். ஸோ அதனால் அப்படியே தூங்கியாச்சு. இப்போ எந்திரிச்சதுக்கப்புறம் எல்லோரும் குளிச்சுட்டு வந்துட்டு எண்ணெய்லாம் வச்சு குளிச்சுட்டு வந்துட்டு சுதீக்ஷா தான் பூஜையெல்லாம் பண்ணாங்க ஃபுல்லாக. நான் கூட இருந்தேன். எல்லோரும் சேர்ந்து பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு இன்றைக்கி லஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா வெளியிலேயே வந்து பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டோம். நான் தான் வச்சுடணும். வைக்கலாம், அது லட்சுமி தானே, லட்சுமி வைக்கலாம். என்ன மறைச்சிட்டாரு. அப்படி இந்தாம்மா, அப்படிமா. ஒரே 10 ரூபாய் எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. $10 வச்சு மொத்த குடும்பத்தையும் முடிக்கிறாரு. அந்த படத்துல சொல்ற மாதிரி கத்தையா கொடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையா கொடுத்துட்டு அதை வாங்கி வச்சுட்டாரு. கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஓகே, ஆஃப் பண்ணிட்டேன் வீடியோவை. மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டு திருப்பியும் படுத்து செம்ம தூக்கங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் வந்து ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பண்ணலான்னு கூப்பிட்ருந்தாங்க. அதுக்கு தான் கிளம்பிட்டோம். காலையிலேயே புது ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து ஆல்ரெடி போட்ட ட்ரெஸ் தான் எல்லோரும் போட்டுக்கிட்டோம். நான் மட்டும் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹாஃப் சாரி எனக்காக தச்சு அனுப்பி விட்டாங்கங்க. அதுக்கப்புறம் நான் போடவே இல்லை. எனக்கு என்னவோ போடும்போதெல்லாம் செட் ஆகாத மாதிரியே இருந்தது. இப்போ கொஞ்சம் நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். சரி, அதனால் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன்னா குழந்தைங்க சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குமா, போட்டுருவாங்கன்னு. சரி, ஓகே, அவங்க கரெக்டாக தான் சொல்லுவாங்க, நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. சரி, அதனால் அவங்களே போடுங்கன்னு சொல்லவும் சரின்ட்டு போட்டுட்டு வந்துட்டேன். எனிவே நைட் டைம் தானே, கொஞ்சம் நேரம் போட்டுட்டு போயிட்டு ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய ஹாஃப் சாரி கட்டுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி என்னவோ கட்டும்போது எனக்கு அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக இல்லை. என்னவோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லைங்க, நமக்கும் வயசாகுது, ஃபேஸு எல்லாம் பாடியெல்லாம் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு அது சூட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது எனக்கு. பட் எனிவே கட்டிட்டு வந்தாச்சு. ஓகே, ஒரு நாள் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக போயிடுச்சு இன்றைக்கி. அவங்க வீட்டில் ஆல்ரெடி ஃபயர் ஒர்க்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குழந்தைங்களாம் சேர்ந்து செம்ம ஜாலியாக இருந்தது. இன்றைக்கி வந்து கம்யூனிட்டியில் நிறைய பேர், இங்கே நிறைய இந்தியன்ஸ் தான், எல்லாருமே வந்து ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபயர் ஒர்க்ஸ் அலவுடான்னு கேட்டிருந்தீங்க. ஆமாம், தீபாவளி அன்னைக்கு நம்ம பண்ணிக்கலாம். சில பேர் வந்து வர மிஸ்யூஸும் பண்ணுறாங்கங்க. தீபாவளி அன்னைக்கு பண்ணலாம், அன்னைக்கு வந்து ஓகேன்னு தான் சொல்லுவாங்க கம்யூனிட்டியில். ஏன்னா ஸ்கூலில் லீவ் இருக்குது, நம்ம அதை செலிப்ரேட் பண்ணிக்கலாம். பட் வந்து வர நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாள் அலோவ் பண்ணாங்கன்னா அந்த வாரம் ஃபுல்லாகவே ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணுறாங்க. அப்புறமா வந்து நிறைய இடத்துல வந்து காமனான பிளேஸ்லலாம் போய் கூட ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணி அந்த இடத்தெல்லாம் மெஸ்அப் ஆக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் கூட நம்ம அவாய்ட் பண்ணணும். நம்ம வந்து வேறு ஒரு கண்ட்ரியில் இருக்கோம், அவங்க நமக்கு சில விஷயங்களை நமக்காக பண்ணுறாங்கன்னா நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணணும், அந்த ரூல்ஸை. அதை பிரேக் பண்ண கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வருஷம் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாங்க நம்ம ஆளுங்க. அதனால வந்து தெரியலைங்க. பட் நாங்கள் வந்து இது எல்லாத்தையும் ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைம் தான், ஏன்னா ரொம்ப 9 o'clock மேலெலாம் பண்ணால் மற்றவங்களுக்கு ஏன்னா மிக்ஸ்டாக தானே இருக்கும், அதனால் மற்றவங்களுக்குலாம் டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடியே முடிச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். கீதகா தள்ளு, கீதகா கீதகா ஒரு நிமிஷம் அத்தை கொடு, ஒரு நிமிஷம். சரி,
எல்லா அம்மா ஒரே கலர் ஒரே இதாக கேக்குதுன்னு. எடு பிளேட் எடுக்க. ஐம் ஃபைன்ல நான் கேட்கவே இல்லையே. ஏய் இங்க வாமா. 5 கிலோவா? ஆமா 3 கிலோ நீங்க 65ல இருந்து இப்பதான் 59க்கு வந்திருக்கேன். அப்ப 6 கிலோ. ஆமா 6 கிலோ குறைச்சு. 6 கிலோ குறைச்சிருக்கீங்க. இன்னும் குறைக்கணும் கொஞ்சம். ஏய் சாப்பிடு. திருப்பி பண்ணுங்கம்மா. போங்கம்மா. அவ்வா காசு தாத்தா காசு கொடுத்தாங்களா? சான்வி போ. கீதிகா தள்ளு. கீதிகா ஏங்க டாடி 10 ரூபாய 3 பேர் கொடுத்தீங்களே, ஆளுக்கு 10 ரூபா கொடுக்குறாங்க. அப்பா எப்படி பெரிய மனசோட நடந்துக்கிறாரு. ஏய் பிள்ளைங்களுக்கு அளவு கொடு சும்மாரு. என்ன